கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்தும் இன்னைக்கு சபைகளில் அதிகமாய் பேசப்பட வேண்டிய சத்தியம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்தும் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்தும். முதலாவது அப்போஸ்தலர் 1:3 இயேசு 2 காரியத்தை வலியுறுத்துகிறார். அநேக தெளிவான திருசாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். தேவ ராஜ்யத்துக்குரியவளை பேசினார். தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். இதான் மிக முக்கியமான விஷயம். உயிரோடு இருக்கிறவராக இருந்த இயேசுவை சீசர்கள் பார்த்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் அது அப்படி பிரசித்தப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த காலகட்டத்திலே இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நான் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபா, நிகர் என்னப்பட்ட சிமியோன், சிரேனே பட்டணத்தானாகிய லூகிம், காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதோடு கூட வளர்ப்பிக்கப்பட்ட மனாயிம், சவுல் தீர்க்கதரிசியும் போதர்களும் இணைந்திருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அன்பான தேவ ஜனமே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறதோடு மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்டீர்கள், உயிர்த்தெழுதலை அனுபவிக்கிறீர்கள், அனுபவித்து அதை அறிக்கையிடுகிறீர்கள், அறிவிக்கிறீர்கள். இங்கே பவுலும் பர்னபாவும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். ஆவியார் சொல்றாரு, பிரித்து விடுங்கப்பா, அவங்கள இவ்வளவு காலமும் சேர்ந்து இருந்தது போதும். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு சபைகள் பிரித்து விடாமல் இருப்பது பெரிய பிரச்சனைங்க. ஒருவன் வளர்றானா அவனோடு இன்னொருவரும் சேர்த்து இணைத்து பிரித்து ஒரு ஊழியத்துக்கு அனுப்பணும். ஆதி திருச்சபையில் அப்படிதான் நடந்துச்சு. எழுந்து வர்றவங்களை அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து ஜெபித்து அவங்கள ஒரு பிரதிஷ்டை பண்ணி அனுப்புனாங்க. இங்க அந்தியோக்கியா பட்டணத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அவங்க உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் வர்றார். வந்து என்ன சொல்றாருன்னா, நான் அழைத்த ஊழியத்திற்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். என்ன ஊழியம்? அதுக்கப்புறம் தான் பவுல் மிஷனரி ஊழியத்தை தொடங்குகிறார். பிரியமான தேவ ஜனமே, மிஷனரி ஊழியம் சாதாரண ஒரு ஊழியம் அல்ல. அறியப்படாத ஜனங்களுக்குள்ளே கொண்டு போவது சத்தியத்தை தான் மிஷனரி ஊழியம். இன்னைக்கு வட இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அல்லவா? அறியாத ஜனங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் தெளிவாய் பேசுகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டவங்க, நான் கூட மிஷனரி ஊழியத்துக்கு போயிருந்தேன், 2 முறை போயிருந்தேன். என்ன வைராக்கியத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? சோத்திரம். அப்போ எதை சார்ந்திருக்கிறாங்க? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சார்ந்திருக்கிறாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று. இதைத்தான் பவுலும் பர்னபாவும் அப்படியே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் அனுபவிக்கிறீங்கல்ல, அவரை அனுபவிக்கிறீங்கல்ல, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கல்ல. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து யார்கிட்டயாவது பேசலாமா? நீங்க பவுல் சந்தை வெளியில் வர்றவன், பட்டணத்துக்கு எதிர்கொண்டு வர்ற யாரா இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறான். அதனால்தான் இந்த மிஷனரி ஊழியத்தில் பவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். போற இடங்கள் எல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதும் அல்ல, அது வசனம் விருத்தி அடைய ஆரம்பித்தது. வசனம் விருத்தி அடைய 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 பரிசுத்தவான்களுக்கு சந்தோஷம், அனுப்பினவர்களுக்கு சந்தோஷம், அனுப்பப்பட்டவர்களுக்கு சந்தோஷம், அனுப்பினவருக்கும் சந்தோஷம். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, பவுலையும் பர்னபாவையும் விசேஷமாக பிரித்தீரே. அதே போல இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரிப்பீராக. இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு போக கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.